எஸ் மக்களே, ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு அன்சீன் ப்ரோமோ வந்திருக்கு. அது போக செகண்ட் ப்ரோமோ முடிஞ்ச உடனே தான் நான் லைவ் போனேன். காலையில் பார்த்ததுக்கப்புறம் பார்க்கல. பட் அதுக்குள்ளே அந்த ப்ரோமோவே முடிஞ்சிருச்சு, வருத்தத்துக்குரிய விஷயம்தான். பட் இதில் வந்து நான் போய் பார்த்ததுக்கப்புறம் நடந்ததை நான் சொல்கிறேன். முதல்ல உங்களுக்கு கோர் கண்டென்ட் சொல்லிடுறேன். இப்போ என்னென்னா, கானா வினோத் வந்து நாமினேஷனில் மாட்டியிருக்காரு. இப்போ திவாகர், பார்வதி 2 பேரோட திட்டமுமே கானா வினோத்தை தூக்கி வெளியில் போடணும் அப்படிங்கிறது தான். திவாகருக்கு பொதுவாகவே கானா வினோத்தை பிடிக்காது. எப்போ பார்வதி கானா வினோத் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போ திவாகர் மறுபடியும் ஓடி போய் பார்வதியோட ஜாயிண்ட் அடிச்சிட்டாரு. இப்போ பார்வதிக்கும் கானா வினோத் வெளியில் போகிறாரு. ஸோ அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்க வேணும். அவங்க சொல்லி ஒரு 3 பேர் இருந்தால் தான் பார்வதியால் விளையாட முடியும். ஸோ அந்த 3 பேரில் ஒருத்தர் இப்போ மறுபடியும் திவாகரை பார்வதி எடுத்துக்கிறாங்க. இதுதான் நடக்குது. கோர் கண்டென்ட் இப்படி தான். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து கானா வினோத் மேலே பழியாக போட்டு அவர் தூக்கி வெளியில் போடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. கண்டென்ட் இவ்வளோ தான். இந்த வாரம் கானா வினோத் பெருசாக இதை தப்பும் பண்ணலைங்க. ஆனால் இவங்க அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன நடந்ததுன்னு நம்ம பார்ப்போம். காலையில் நடந்த பிரச்சனையிலேயே வந்து பிரவீன் நடுவில் தான் பேச ட்ரை பண்ணார். ஆனால் திவாகர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் காலையிலேயே வந்து ஒருதலை பட்சமாக தான் பேசுனீங்க அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. இதில் வந்து அந்த எதுக்கு எல்லோரும் ஒன்று கூட்டினாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் அப்படி ஒன்று கூடினப்போ பார்வதி வந்து பிரவீனை வந்து போட்டு பேசியிருந்திருக்காங்க. ஆக்சுவலாக பிரவீன் வந்து நேற்றே சொல்லிட்டாராமா, என்னை போட்டு பேசாதன். பட் அதையும் மீறி பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க பேசுகிறதெல்லாம் வச்சு பார்த்தா பார்வதி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்துருக்கணும். அதை பிரவீன் எதிர்த்துருந்துருக்கணும். அதுதான் இது எல்லாத்துக்கும் பேஸ் கான்செப்டாக அமைஞ்சு போச்சு. இந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். தெரியும் இல்லையா பார்வதியை பற்றி. ஒரு பக்கம் உட்காந்து வினோத்தையும் பிரவீனையும் திட்டி தீக்கிறாங்க. இந்த வினோத் வந்து அந்த தேவையில்லாமல் பேசுகிறாரு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராரு தேவையில்லாமல். இன்னொரு பக்கம் பிரவீன் கனிக்கு பாஸ் கொடுத்தது இவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதை சொல்லிகிட்டே இருக்காங்க திரும்ப. நீங்கள் கனிக்கு பாஸ் கொடுப்பீங்க, நீங்கள் அந்த கேங்குக்கு போயிட்டீங்க, நீ சந்தர்ப்பவாதி அப்படி இப்படின்னு சொல்லி இவரை பிரவீனை வந்து திட்டிகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து வினோத்தை திட்டுற காரணத்தினால வினோத் பிரவீன் 2 பேரையும் திவாகருக்கு பிடிக்காதவரால் திவாகர் மறுபடியும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க. மீண்டும் இணைந்த கூட்டம் பழைய குருடி கதவை திரடி என்ற கதையாக தான் இருக்குது இவங்க பண்ணுறது. திருப்பி முதலிருந்து ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்தையும். ஆல்ரெடி அப்பா சாமி மக்களை வினோத்தை கூட இருக்க வச்சிடலாம். ஆனால் திவாகர்லாம் எதுக்கு உள்ள எனக்கு தெரில. திவாகருக்கு ஏன் வினோத்தை பிடிக்கலனா, திவாகருக்கு நடிக்க தெரில அப்படிங்கிற உண்மையை வினோத் சொல்கிறாரு. அதனால் மட்டும்தான் திவாகருக்கு வினோத்தை பிடிக்கல, வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி மற்றதெல்லாம் வந்து சும்மா எக்ஸ்ட்ராவாக வர்ற சண்டைகள் தான். ஸோ இது போய் ஒரு மாதிரி முடிகிற அளவுக்கே போயிடுச்சு. லைவில் பார்வதி உடனுடன் எப்போவும் போல் எல்லாரையும் குறை சொல்லி கத்திட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பிரவீன் பேசவே இல்லை. போய் உட்காந்து பதில் சொல்ல ட்ரை பண்ணார். இவங்க வாயை பூட்டினா தானே அடுத்தவங்க பதில் சொல்ல முடியும். இவங்க மட்டும் பேசுகிறாங்க, அடுத்தவங்க கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ பிரவீன் அமைதியாக உட்காந்துட்டு கம்முன்னு எழுந்து வந்துட்டார். போகும்போது இது ஃப்ளாப் படம் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதை பிடிச்சி ஃப்ளாப்பு தலைவர் அந்த அம்மா சுற்றிக்கிட்டு இருக்குது. ஐயோ இரிட்டேஷனுங்க, சரியான இரிட்டேஷனுங்க. என்னத்தங்க இதில் ரசித்து கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு ஓட்டு போடுறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பார்வதி தூக்கி வெளியில் ஓட்டுருக்கு. அதுக்கப்புறம் மற்றவங்களை வச்சு நம்ம விளையாண்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. யாராவது உருப்படியாக வைல்டு கார்டாக வரட்டும். இந்த அம்மா வேண்டாம், முடியலை சத்தியமாக. லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங் புரியும். தேங்க்யூ.